அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களோட வீட்டு தோட்டத்தை ஒரு சுற்றுவோம். அம்பிரிலாங்காய் இந்த முறை நல்லா காய்ச்சிருக்கு. தேசி மரம் இந்த முறை கொஞ்சம் காய்ச்சி இடைக்கிட ஊறுகாயும் போட்டு அப்படி இப்படி என்று எடுக்கிறோம் நாங்கள். கொஞ்சம் இந்த முறை அன்னாசி அறுவடை இது 3ஆம் தரம் செய்கிறோம். சின்ன பழம்தான், ஆனால் எங்களோட தேவைக்கு போதுமான அளவு பழம் கிடைக்குது. இன்றைக்கு 2 பழம் அறுவடை செய்கிறது. சின்ன வாழைக்குலை உண்டு, கொய்யாப்பழம் ஒன்று தான் குருவியல் குரங்குகளுக்கு தப்பி கிடைச்ச ஒரு பழம். இந்த முறை அன்னமுன்னா பழம் போதுமான அளவு கிடைத்தது. இது கடைசி கட்டம், ஒரு 5-6 பழம் தான் இப்போ எடுக்கக்கூடியதாக இருந்தது. மரத்திலேயே பழுத்துட்டது. வேறு 2 பழுத்து குருவி சாப்பிட்டு இருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் நல்ல இனிப்பு பழம். இந்த வெயில் காலத்துக்கு நல்ல சாப்பிட நல்ல டேஸ்டாக கிடக்கும். இதை விளிம்பினி பழம் என்றும் சொல்லுவேன். நம்ம இதில் பல இனங்கள் இருக்குது. மாதாளையிலேயும் ஒரு சின்ன பழம்தான் கிடைச்சது. இது சப்போடா மரம். இது இப்போ ஒரு வருஷமாக தான் காய்க்க தொடங்கி இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன காய் இருக்கிறது. இதுலேயும் ஒரு பழம்தான், பழமெண்டு முத்தல் காய். இனி பிடுங்கி வைக்க பழுக்கும். ஒன்று தான் கிடைச்சது. பருத்தி மரம் காய்ச்சி முடிகிற கட்டம். அதில் 5-6 பஞ்சு தான் எனக்கு எடுக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு எங்கட விட்டு அறுவடை செய்யப்பட்டவை அன்னாசி பழம், பஞ்சு கொஞ்சம் கிடந்தது. இது அன்னமுன்னா பழம் ஒன்று மரத்திலேயே பழுத்துட்டு நசிவுது. ஒரே ஒரு மாதாளம் பழம் தப்பி கிடந்தது. கொய்யாக்காயும் அப்படித்தான் ஒன்று மற்றது பிஞ்சு. இது சப்போடான்னு சொல்றது. இப்போ கொஞ்சம் தான் காய்க்க தொடங்கி இருக்குது. அதுலேயும் ஒன்று தான் தப்பி கிடந்திருக்குது. வாழைப்பொத்தி, விளம்புனிக்காய், தேசிக்காய், தோடங்காய், அம்பிரிலாங்காய், அகத்தியில முருக்கமில 2-3 கத்தரிக்காய், கறிவாழைக்காய், பழக்குலை. இதுதான் இப்போ இன்றைக்கு எங்கட விட்டு அறுவடை செய்யப்பட்டவை. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்குறது. இன்றைக்கு எல்லாம் சேர்த்துருக்கா காட்டுவோம்ட்டு எடுத்திருக்கிறோம். எங்களோட வீட்டு தோட்டத்து அறுவடை இது.